பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இதுவரைக்கும் கொஸ்டின் ஆன்சரை வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எக்கச்சக்கம் பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன டாப்பிக்கை டெய்லி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அது போடலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதற்கான ஒரு ட்ரையலாக இந்த யூனிட்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஆர்எம்எஸ்ஏ அப்படிங்கிற அந்த டாப்பிக்லேருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லியும் ஒவ்வொரு டாபிக் சின்ன சின்ன டாபிக் வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்எம்எஸ்ஏ என்பது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் திட்டமாகும். இது தொடங்கப்பட்ட ஆண்டு மார்ச் 2009. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் இடைநிலை கல்வியை மேம்படுத்துவது தான் இதனோட முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் உயர்நிலை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்காக, அதாவது 9th and 10th ஸ்டாண்டர்டில் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் தரமான கல்வியை வழங்குவதும் இதோட நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த நோக்கத்தின் அடிப்படையில் குழந்தைகள் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்கும் நியாயமான தூரத்தில் மேல்நிலை பள்ளி வசதியை ஏற்படுத்துவதும் இதனோட இன்னொரு நோக்கமாக எடுத்துக்கலாம். ஆர்எம்எஸ்ஏவோட பொதுவான சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க ஊக்குவிப்பது. அடுத்து, இடைநிலை பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவது. பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, அதாவது ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா டெவலப் பண்ணுறது. ஆசிரியர்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குவது. ஆர்எம்எஸ்ஏ திட்டமானது இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் தனித்தனியாக செயல்பட்டு வந்த அனைவருக்கும் கல்வி திட்டமும், அதாவது எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம், மத்திய இடைநிலை கல்வி திட்டமும் ஆர்எம்எஸ்ஏ அப்படிங்கிறது, இது ரெண்டுமே 2018 ஆண்டு முதல் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அப்படிங்கிற சமக்ர சிக்ஷா அபியான் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாடி சொன்ன பாயிண்டில் ஒவ்வொரு குழந்தைகளின் வீட்டுக்கு நியாயமான தூரத்தில் ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அப்போது ஒவ்வொரு குழந்தைகளோட வீட்டிற்கு பக்கத்தில் 5 கிலோமீட்டருக்குள் ஒரு உயர்நிலை பள்ளியும் 7 to 10 கிலோமீட்டருக்குள் மேல்நிலை பள்ளியும் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட ஒரு முதன்மையான நோக்கமாக இருக்குது. 2017 ஆண்டுக்குள் அனைவருக்கும் உயர்நிலை கல்வி என்ற நிலை எட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது இதோட மற்றொரு நோக்கம். அதுலேயும் 100% வருகை பதிவு இருக்கணும் அப்படிங்கிறது முதன்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2020 ஆண்டிற்குள் பள்ளியில் சேர்த்த அனைவரும் இடையில் விலகிவிடாமல் தொடர்ந்து தக்க வைத்தல் அப்படிங்கிறது இவங்களோட இன்னொரு முதன்மையான நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாலினம், சமூக பொருளாதார வேறுபாடு, உடல் ஊனம் மற்றும் இதர பிற காரணங்களால் எந்த குழந்தையும் உயர்நிலை படிப்பை தவறவிடாமல் செய்தல் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான நோக்கமாக இருக்குது.